அத்தை, நீங்க எனக்காக தான் இந்த செயினை ஆசையா வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்களே என் கழுத்துல போட்டு விடுங்க. என்ன யோசிக்கிறீங்க? போட்டு விடுங்க அத்தை. சீக்கிரம் புடவை கட்டிட்டு வாமா, மாலை எடுத்து கொடுங்க. என்னமாமா, உங்க பொண்ணுக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க அம்மா அந்த செயினை வாங்க கூடாதுன்னு சொல்லி கேட்டு வாங்கி கழுத்துல போட்டு போறா? இன்னும் கழுத்துல என்ன தாலி கூட கட்டல, அதுக்குள்ள இவ்வளவு திமிரா? மாப்ள, கோவப்படாதீங்க. பங்காளிங்க மனக்கசப்பு உங்களுக்குள்ளவே இருக்கட்டும். எங்களுக்கு 2 குடும்பமும் வேணும். நாங்க யாரையும் அப்படி ஒதுக்கி வைக்க முடியாது. என் மகன் பேசுறதுல அப்படி என்ன தப்பு இருக்கு மச்சான்? அவன் என்ன சித்தப்பா முத்துப்பாண்டியா இல்ல சித்தி பாண்டியமாவையோ ஓரம் ஒதுங்க சொல்லியே? 2ஆம் தரமா வந்தவள தானே ஒதுங்கி இருக்க சொல்றோம். நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அன்னக்கூடிய சபை நடுவுல உட்கார வச்சு அவளை செயினையும் கொடுக்க வச்சு எங்க மூஞ்சில கறியை பூசிட்டீங்கல்ல. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சபையில பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிக்குங்க. நலங்கு வைக்கிறவாலாம் வச்சிடுங்க. சரிங்க சாமி, உட்காருங்க உட்காருங்க. பாண்டிமா, வாமா. எங்க நீங்க வாங்க. நீங்க வாங்கம்மா, சீக்கிரம். விட்டா இங்க நாய் நிறையெல்லாம் நலுங்கு வைக்க வந்துரும். சீக்கிரம் வாங்க. நீ போ. நீங்களும் போய் நலங்கு வைங்க அண்ணி. ஏய் நில்லு. நீ என்ன ஆடி அசைஞ்சு வர? நலுங்கு வைக்கலாமா வேண்டாமான்னு இங்க பாரு. 6ஆவதுல நலுங்குல கணக்கிலேயே வராது. நீ சாப்பாட்டுக்கு தானே வந்த? போ, பந்தி ரெடியா இருக்கு, சாப்பிட்டு போ. நீ எல்லாம் நலுங்கு வச்சேனா என் பிள்ளைங்களுக்கு விலங்கு தான் கிடைக்கும். நாங்களும் எங்க பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும்னு நீ நினைச்சேனா எங்க குடும்ப ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கவே கூடாது. அக்கா, நான் வீட்டுக்கு கிளம்பி. கண்ணக்கொடி, நீ நலுங்கு வைமா.
போங்க அண்ணி. நலுங்கு வைக்கணும்னு அக்கறை இருந்தா நம்ம 2 பேரும் வந்து வைக்கும் போதே நலுங்கு வச்சிருக்கணும். நம்ம வீட்டு வழக்கப்படி 5 பேர் நலுங்கு வச்சாச்சு. நலுங்கு வைக்கிறதுக்கு இத்தனை பேர்னு கணக்கு இல்ல அண்ணி. கனகவல்லி, உன்னை விட எனக்கு அனுபவம் அதிகம். 5 பேர் தான் நலுங்கு வைக்கணும். அக்கா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். இருமா, சாப்பிட்டு போலாம். வேண்டாங்க்கா, எனக்கு தலை வலிக்குது. ஒரு மாதிரி வாந்தி மயக்கம் வர மாதிரி இருக்கு. நான் யாரையாவது துணைக்கு அனுப்பட்டுமா? இல்ல இல்ல, வேண்டாங்க்கா. அத்தை, நான் வேணா பைக்ல கொண்டு வந்து டிராப் பண்றேன். ஏய், வந்தவங்களுக்கு தானே போக தெரியும். கேரளால இருந்து தேடி கண்டுபிடிச்சு வந்தவங்களுக்கு இங்க இருக்கிற வீட்டுக்கு போக தெரியாதா? போய் பந்திக்கு ஏற்பாடு பண்ற வேலையை பாரு, போ. அண்ணக்கொடி, அண்ணக்கொடி, அண்ணக்கொடி. போயிட்டாளா? நீ சாப்பிட்டு போன அவ்வளவு தூரம் சொல்லியும் அவ சாப்பிடாம போயிட்டா பாத்தியா? திடீர்னு தலைவலியும் வாந்தியும் வானத்துல இருந்தா குதிச்சது. அவளுக்கு நம்ம வீட்டுல கை நினைக்க கூடாதுங்கிற கெட்ட எண்ணம். அதான் சும்மா சாக்கு போக்கு சொல்லிட்டு ஓடுறா. உனக்கு துரோகம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள நுழைஞ்சவ அவ. ஆனா நீ அவளுக்கு பாவம் பார்த்துட்டு படி எழுந்துட்டு இருக்க. நீங்க என்னதான் சொன்னாலும் நீங்க செஞ்சது தப்புதான்க்கா. நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். முதல்ல அண்ணக்கொடி வந்து உட்காரும் போதே மத்தவங்க எல்லாம் விட்டுட்டு அவளை மட்டும் இது போற வர வழி தனியா போய் உட்காருன்னு சொன்னீங்க. என்ன பாண்டிமா, வழியில உட்காராதன்னு சொன்னது ஒரு தப்பா? போறவரவங்க கால் பட்டா அன்னக்குடிய உதைக்கிறாங்களோன்னு நீயும் முத்துப்பாண்டி தம்பியும் தப்பா நினைச்சிட கூடாதுன்னு தான் நான் கொஞ்சம் தள்ளி போய் உட்கார சொன்னேன். அண்ணக்கொடி திலகவதிக்கு செயின் போட ஆசைப்பட்டான்னு என் வீட்டுக்காரர் என்கிட்ட வந்து சொன்னாரு. நான் தான் அத பிள்ளை வீட்டு சார்புல சபையில போடட்டும்னு சொன்னேன். அதனாலதான் சபை முன்னாடி மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு அனுப்புற நகையோட அண்ணக்கொடி கொண்டு வந்து கொடுத்தா. ஆனா நீங்க அத வேண்டான்னு சொல்லி அவ மனச காயப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டீங்க. இது எப்படிமா எனக்கு தெரியும்? உன்னை கேவலப்படுத்திட்டு அன்னக்குடி தனியா எடுத்துட்டு வந்து போடுறான்னு நான் நினைச்சேன். அண்ணக்கொடி நலுங்கு வைக்க கூடாதுங்கிறதுக்காக அவ கையில இருந்து சந்தன கிண்ணத்தையெல்லாம் புடுங்கிக்கிட்டீங்க. நான் தான் முதல்லயே சொன்னேன்ல, நலுங்கு வைக்கணும்னு நினைக்கிறவளா இருந்தா நாம 2 பேர் நலுங்கு வச்ச உடனே வந்து வைக்க வேண்டியதானே? நான் ஏன் தடுத்து நிறுத்த போறேன்? இதே மாதிரி தப்பு தண்டை ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் கனகவல்லி கிட்ட அன்னக்குடிய கூப்பிடாதுன்னு சொன்னேன். அவளை கூப்பிட்டா வந்திருக்கிறவங்க இளக்காரமா பாப்பாங்க, அந்த பழி என் மேல விழும். இதனால முத்துப்பாண்டி தம்பி என்ன தப்பா நினைச்சு கோவிச்சுக்க போறான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே பழிக்காரி ஆயிட்டேன். வாங்க. அண்ணக்கொடி தலைவலிக்குது மயக்கமா இருக்குன்னு வீட்டுக்கு போயிட்டா. நீங்க கொஞ்சம் போய் என்னன்னு பாருங்களேன். மா, என்னம்மா முகம்லாம் ரொம்ப டல்லா இருக்கு, என்னாச்சுமா? ஒன்னும் இல்லம்மா, நல்லாதான் இருக்கேன். மா, இப்பதான் நிச்சயதார்த்தத்துக்கு போன, அதுக்குள்ள நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சா என்ன? நிச்சயதார்த்தம் இன்னும் முடியலம்மா. எனக்கு தலைவலியா இருந்தது, அதான் பாதியிலே கிளம்பி வந்துட்டேன். என்னம்மா, உனக்கு உண்மையிலே தலைவலியா இல்ல உன்னை யாராவது அவமானப்படுத்துற மாதிரி நடந்துக்கிட்டாங்களா? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கல. அந்த மாதிரிலாம் யாராவது நடந்திருந்தாங்கன்னா பாண்டியம்மாக்கா சும்மா விட்டுருப்பாங்களா? உண்மையிலேயே தலைவலிச்சுதாம்மா நான் வந்தேன். மா, தலைவலி மாத்திரை கொண்டு வரட்டா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். என்ன
வேல்முருக மாமா மனோகரி அக்காக்கு ஃபோன் பண்றாரு. மனோகரி அக்கா இன்னும் வரல. நீ எடுத்து என்னன்னு கேள. ஏய், வேல்முருகன் மாமா மனோகரி அக்காட்ட ஏதாவது பர்சனலா பேச நினைப்பாரு. நான் எப்படி பேசுறது? அக்கா அதெல்லாம் இருக்கட்டும். நீயே பேசுக்கா. பேசு. ஹலோ, சொல்லுங்க மாமா, நான் சங்கரி பேசுறேன். சங்கரியா? மனோகரி இல்லையா? ஆ, மனோகரி இன்னும் வீட்டுக்கே வரல மாமா. சரி, அன்னக்குடி அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஆ, அம்மா வந்துட்டாங்க மாமா. அம்மாக்கு ஏதோ தலைவலியா, அதான் நிச்சயதார்த்தம் முடியறதுக்கு முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க. அத்தைக்கு தலைவலிலாம் ஒன்றும் இல்லை சங்கரி. நிச்சயதார்த்த வீட்டில் சண்முகபாண்டி மாமாவும் நாகலட்சுமி அத்தையும் அவங்கள அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. என்ன சொல்றீங்க மாமா? ம், ஆமாம் சங்கரி. அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் நிச்சயத்தில் கூட கலந்துக்காம பாதியிலே வந்துட்டாங்க. அத்தை மனவேதனையில் வேற எங்கேயாவது போயிடுவாங்கன்னு தான் நான் ஃபோன் பண்ணேன். நல்ல வேலை, அத்தை வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க மனசு உடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. நீங்கள் எல்லாரும் தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். மனவேதனை படாமல் நீங்கள் தான் அத்தையை பத்திரமா பார்த்துக்கணும். என்ன, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல்ல? சரிங்க மாமா, நாங்க பாத்துக்கிறோம். சரிம்மா, நான் அப்புறம் பேசுகிறேன். பை மாமா. அக்கா என்னாச்சு? வா நீ, வா. என்னம்மா, தலைவலி எல்லாம் சரியாயிடுச்சா? ஆ பரவாயில்லம்மா. ஏமா இப்படி போய் சொல்ற? பெரியப்பாவும் பெரியம்மாவும் உங்களை அவமானப்படுத்தின விஷயம் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. முருகன் மாமா எல்லாத்தையும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. வேடுமா, நான் இப்படி அவமானப்படுறது எனக்கு புதுசு இல்லையே. நான் இந்த மாதிரி இருந்ததுனால தானே நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்க பெரியப்பா குடும்பமும் நம்மளை ஏத்துக்குவாங்க. அவங்க எப்பயுமே திருந்த மாட்டாங்கம்மா. நாம தான் அவங்கள திருத்தணும். அது நடக்குமா? நீதான் எல்லாரும் நல்லவங்க நினைக்கிற, ஆனா அவங்க யாரும் நான் அப்படி நினைக்கிறது இல்லையம்மா. 15 வருஷமா நம்மள எதிரியா தானே பாக்குறாங்க அவங்க. சரி விடுறா, அப்படிதான் இருப்பாங்க. நான் யாரு? உங்க அப்பா ஆலப்புழாக்கு பழப்பு தேடி வந்தப்போ அவர் ஒரு அனாதை நினைச்சு நான் அவருக்கு ஆதரவு கொடுத்தேன். அவரும் அவரோட முன் வாழ்க்கைய பத்தி சொல்லல, நானும் அவர்கிட்ட எதையும் கேட்டுக்கல. கடைசியில உங்க அப்பாவை தேடி இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லா விஷயமும் தெரிஞ்சது. இதுல யாரும் தப்பு பண்ணல. தப்பு பண்ணதெல்லாம் உங்க அப்பா தான். சரிம்மா, இப்ப எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சுல்ல. இப்ப பிரச்சனை பண்ணணும்னா பாண்டியம்மா பெரியம்மா தானே பிரச்சனை பண்ணணும். அவங்களே விட்டு கொடுத்து போறாங்க. அப்படியே இந்த செண்பக பாண்டி பெரியப்பாவும் நாகலட்சுமி பெரியம்மாவும் பிரச்சனை பண்ணணும். வேடுமா, சில பேர் இப்படிதான் இருப்பாங்க. எல்லாத்தையும் நாம தாங்கிட்டு தான் ஆகணும். இத பாரு, இத கௌரி கிட்டயும் மனோகரி கிட்டயும் சொல்லிடாத. என்ன, இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க 2 பேரும் தாங்க மாட்டாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க கிட்ட இதை சொல்லிடாத. என்ன? சரிம்மா. ஈஸ்வரி, அம்மா சொன்னது இருக்கட்டும். ஆனா நான் கௌரி அக்கா கிட்டயும் மனோகரி அக்கா கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லாம இருக்க மாட்டேன். ஆமாங்கா. அம்மா நிச்சயதார்த்தத்துல அவமானப்பட்டது என்னால தாங்கவே முடியல. ஆமாக்கா, கௌரி அக்காவாலையும் மனோகரி அக்காவாலையும் தான் அந்த நாகலட்சுமி பெரியம்மாவுக்கு சரியான பாடம் புகட்ட முடியும். ஆமா ஈஸ்வரி, நம்ம அம்மாவை அவமானப்படுத்தினவங்களே நம்ம அம்மாவை அவங்களே பெருமைப்படுத்தணும். அதுக்கு ஒரே வழி, நம்ம கௌரி அக்கா கிட்டயும் மனோகரி அக்கா கிட்டயும் இதை சொல்லி ஆகணும். ஆனா இந்த விஷயம் அம்மாக்கு தெரியக்கூடாது. டீல்? சரிக்கா. இந்த போட்டோ பாத்தியாமா? சூப்பரா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்குல்ல? அம்மா, பொண்ணும் மாப்பிளையும் எவ்வளவு அழகா இருக்காங்கல்ல? ஏய், நீ எங்கடி? தங்கதுரையும் நீயும் ஒரு போட்டோல கூட ஜோடியா இல்லையே. அம்மா, திலகா முத்துப்பாண்டி மாமாவையும் அன்னக்குடி அத்தையும் சொல்றா. ஏன்னா பாக்குறதுக்கு அவங்க தான் புது பொண்ணு புது மாப்பிள்ளை மாதிரி இருக்காங்க. அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ, அப்படியா? ஆமாமா, உனக்கு தெரியலையா? அப்படி என்னத்த 3 பேரும் மாஞ்சு மாஞ்சு பாத்துட்டு இருக்கீங்க?
என்ன கனகவல்லி? அது ஒண்ணும் இல்ல நீ. திலகா தங்கதுரையோட நிச்சயதார்த்த போட்டோ. வேல்முருகன் அவன் ஃப்ரெண்ட வச்சு போட்டோ எடுத்தான். அதத்தான் பாத்துட்டு இருக்கோம். ஏன் என்கிட்ட எல்லாம் காட்ட மாட்டீங்களோ? அத்தை இப்பதான் பிரிண்ட் போட்டு கொண்டு வந்தேன். நானே உங்ககிட்ட காமிக்கலாம் நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. சரி கொடு பாக்குறேன். அம்மா நீங்களும் அதையும் போட்டோ பார்த்துட்டு இருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரிப்பா. உன் புள்ள நம்ம குடும்பத்துக்கு ஆகாதவங்கள போட்டோ எடுக்க சொல்லிருக்கான். யார் போட்டோ அண்ணி? எல்லாம் அந்த கேரளத்து உம்மனா மூஞ்சி. உன் பொண்ணுக்கு செயின் போடுறத போட்டோ எடுத்து வச்சிருக்கான். இவ வந்து செயின் போட்டதே தப்பு, இத வர போட்டோ எடுத்து வச்சிருக்காங்களா? போட்டோ அண்ணக்குடி அண்ணி என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க போட்டோ இருக்க கூடாதுன்னு இப்படி கிழிச்சு போட்டுட்டீங்க. தப்பு உங்க சின்னண்ணன் தான் பண்ணாரு. அத பாண்டிமா வேணா அவ புருஷனுக்காக ஏத்துக்கலாம். அதுக்காக அன்னக்குடி நம்ம குடும்ப விசேஷத்துக்கு வரத என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க ஒதுக்குற மாதிரி நாங்க எப்படி ஒதுக்க முடியும்? எங்களுக்கு பெரிய அண்ணன் எப்படியோ அப்படிதான் சின்ன அண்ணனையும் பார்க்க முடியும். சின்ன அண்ணன் குடும்பத்தை நாங்க ஒதுக்க முடியாது. சின்னண்ண குடும்பம்னா பாண்டியம்மாவோட நிறுத்திக்கோ. உங்க சின்னண்ண கேரளாவுக்கு போய் கூட்டிட்டு வந்த குடும்பத்தெல்லாம் கணக்குல சேர்த்து பேசாத. அத நான் ஏத்துக்க மாட்டேன். அதனால திரும்ப திரும்ப அவங்கள பத்தி பேசி என்ன வெறுப்பேத்தாத. நாகலட்சுமி உள்ள உட்கார முடியல, ஒரே சத்தம். அப்படி என்ன வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் உங்க தம்பி கேரளால இருந்து உலக அழகிய கூட்டிட்டு வந்திருக்காரு, அவளை பத்தி தான் பேசுறோம். அதான் நிச்சயத்துக்கு வந்த அண்ணன் கூடி சொல்லாம கொள்ளாம ஓடி போயிட்டால, அவளை பத்தி இப்ப என்ன பேச்சு வேண்டி இருக்கு? வேல்முருகா அவன் ஃப்ரெண்டு மூலமா நம்ம வீட்டு நிச்சயதார்த்தத்தை போட்டோ எடுக்க சொல்லிருக்கான். போட்டோக்கு போஸ்ட் கொடுக்க ஆளே இல்லாத மாதிரி அந்த கேரளத்துக்காரி நம்ம திலகாக்கு செயின் போட்டால அத போட்டோ எடுத்து வச்சிருக்கான். அத பார்த்த உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. அந்த போட்டோ எடுத்து கிழிச்சு போட்டுட்டேங்க. அது உங்க தங்கச்சிக்கு வருத்தமா இருக்கு. கனகவள்ளி, இதுல நீ வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் எவ்வளவு பெருசுன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுமா நீ அந்த அண்ணன் சப்போர்ட் பண்ற? யார் சப்போர்ட்டா இருந்தாலும் அவ இனிமே நம்ம வீட்டு விசேஷத்துல வரவே மாட்டாங்க. அப்படியே வரணும்னு நினைச்சாலும் தலை தெரிச்சு ஓடுற மாதிரில நான் பண்ணிட்டேன். அவ இந்த ஊருக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இவ்ளோ நாளா நம்ம வீட்டை எட்டி பார்க்கவே தைரியம் இல்லாதவ அவ. அவ பொண்ணு வக்கீலுக்கு படிச்சு பாஸ் பண்ணிட்டதால துணிச்சலா நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்தா. ஆனா இப்ப ஏண்டா போனோன்னு நல்லா புரிஞ்சுகிட்டு இருப்பா. இனிமே கனகவல்லி போய் திலகா கல்யாணத்துக்கு கூப்பிட்டா கூட அவ வரமாட்டா. நிச்சயதார்த்தத்துல நான் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டை தாக்கு பிடிக்க முடியாம தலை வலிக்குதுன்னு ஓடிட்டால, இனி எந்த தைரியத்துல அவ இங்க வருவா? அண்ணக்கொடி அண்ணியே நீங்க ரொம்ப தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. தப்பான வழியில வந்தவள தப்பாதான் பார்க்க தோணும். முறைப்படி முத்துப்பாண்டிக்கு அண்ணக்குடிய நாம பார்த்த கல்யாணம் பண்ணி வச்சோம். முறைப்படி நாம கல்யாணம் பண்ணி வைக்கலனாலும் சின்ன அண்ணன் விருப்பப்பட்டு தானே அண்ணக்குடி அண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 4 பொண்ணுங்களையும் பெத்துட்டாரு. விளையாட்டா 20 வருஷத்துக்கு மேல ஆக போகுது. இனியும் அதே கோவத்தோட இருக்க கூடாது. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் சரி, அண்ணக்குடி குடும்பத்தை இந்த வீட்டுக்குள்ள நுழைய விட மாட்டேன். எங்களுக்கு பிடிக்காததை நீ செய்யாதங்கிற. உங்க அண்ணனை நான் கட்டினவ அண்ணிங்கிற கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே என் பையனுக்கு உன் மகளை நான் மருமகளா எடுக்க போறேன். நீயும் எங்க வீட்டுக்கு உன் பொண்ணை கொடுத்து சம்மந்தியாக போற. இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதையும் யோசிச்சு செய் கனகவல்லி. அண்ணி, அந்த கதை அதோட முடியாது. நானும் ஒரு பையனை பெத்து வச்சிருக்கேன். மொத்தத்துல நம்ம 2 குடும்பமும் பொண்ணை கொடுத்து பொண்ணை எடுக்கிறவங்க தாமா. வீணா நீங்க 2 பேரும் எதுக்கு சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணே, கனகவள்ளி, அண்ணிய கொஞ்சம் அனுசரிச்சு போமா. நாகலட்சுமி, தங்கச்சிக்கு எல்லாம் தெரியும், அவ எல்லாம் பாத்துப்பா. நீ பேசாம உள்ள வா. வா வான்றல்ல.